ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்டா, எங்கள் பாப்பாவுடைய கீ செயின் கலெக்ஷன் தான். இது எல்லாருமே அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. தம்பி தங்கச்சி எல்லாருமே கிஃப்ட் பண்ணது. யார் எந்த பொருள் கொடுத்தாலும் அதை பத்திரப்படுத்தி அப்படியே வச்சுருப்பாள். அது ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்துடலாமா? இது வந்து இதியாச்சம் கொடுத்தது. இது ஒரு ஃப்ரெண்டா செர்சா கொடுத்ததா, என் தங்கச்சி வாங்கி செர்சா. ஊருக்கு போகிறப்பெல்லாம் என்னத்தையாவது வாங்கி வச்சுருப்பான். இது வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினோம். எல்லாமே அப்படி. இது வந்து என் மகனோட ஃப்ரெண்டு கொடுத்தது. யார் கொடுத்தான்னு தெரியல, அவங்க கொடுத்தாங்கன்னு பத்திரமா வச்சுருக்கேன் நான். இது வந்து செர்சா தான், என் தங்கச்சி மகன். பீச்சுக்கு போயிருக்கிறப்ப இந்த அரிசியில் வந்து ஆர்ட் பண்ணி அதில் வந்து ஜம்முன்னு எழுதி வாங்கிட்டு வந்தான். எனக்கே தெரியல, நானே இப்போ தான் பார்க்குறேன். அவன் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து டி நகரில் இந்த டால்பின். அப்புறம் இதுவும் அப்படி தான். இது வந்து கமிதா, என் தங்கச்சி பொண்ணு கமிதா கொடுத்துருந்தா. அப்புறம் வந்து இது வந்து என் மகனுக்காண்டி வாங்கினேன். 2 வாங்கியிருந்தேன். ஒன்று செர்சாக்கும் இன்னும் ஹாரனுக்கு. அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இது வந்து என் மகனுக்கு ஹாரனுக்கு கொண்டு போகலை, அதனால் இங்கே இருக்குது. இது வந்து இதுவும் நான் ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினது. இது என் பாப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தது. யார் ஜம்மு? தெரியல அப்படின்னா தெரியல. இது வந்து இதுவும் ஃப்ரெண்டு தான். எல்லாமே யார் கொடுத்தாலும் அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருப்பா. இதுக்குன்னு தனியாக பாக்ஸ் போட்டு பேக் போட்டு வச்சுருக்கிறா. இது வந்து நான் வந்து டி நகரில் வாங்கினேன். இது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து என் பாப்பாவோட பிகாம் படிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது. ஜாய்ஸ், அதில் பேர் எழுதிட்டு பார்த்தீங்களா, ஜாய்ஸுண்டு அந்த பொண்ணு கொடுத்தது. இது வந்து எங்கள் நாத்தனாவுடைய அவங்க பேத்தி சஃப்ரின், அவள் கொடுத்துருந்தா. அப்புறம் வந்து இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்தோம். யாரோ 2 ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஏன்னு தெரியல. அப்புறம் வந்து குட்டி வீடு, இதுவும் நாங்கள் டி நகரில் வாங்கினோம். அப்புறம் வந்து இதுதான் சூப்பராக இருக்கும், ராயல் என்ஃபீல்டு, பயங்கர நல்ல வெயிட்டு. இது வந்து யாரெல்லாமல் கேட்டால் கொடுக்கவே மாட்டேன்ட்டேன். என் மாயன் கேட்டான், எங்கள் மச்ச மாயன் எல்லோரும் கேட்டாங்க, யாருக்குமே கிடையாதுன்ட்டா. அதில் தான் ஏறி போகிறா போல், அதனால் கொடுக்க மாட்டேன்ட்டா. இதியா ஜம்மு கொடுத்தா. இப்போ பாப்பாவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்டு காலேஜில் பண்ணியிருந்தாங்க போல், யாரோ ஒரு பொண்ணு. அது இதுவும் நல்லா தெரிஞ்சிச்சு. இதுவும் என் தங்கச்சி பையன் கொடுத்தது தான், மேக்னெட். எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்குறா. இது ஒரு டாலு. இது என்ன டால்னே தெரியலை, எதில் இருந்துச்சுன்னு தெரியலை. அப்புறம் வந்து இது என்ன பாருங்கள், இதெல்லாம் நினைப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. ஃபலூடா வாங்கி குடிப்போம்ல, அதில் குடம்பாரி ஒன்று வச்சு தருவாங்களா, அதோட இது இத்தனை வாங்கி எடுத்து வச்சுருக்கா. இதுக்கும் தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கா பாருங்கள். இது வந்து சில்லற காசு. இந்த ரோட்டில் போகிறப்ப யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி எடுத்து வச்சுருக்குறான். இதுக்குன்னு தனி பர்ஸு போட்டு 1 ரூபா 2 ரூபாலாம் இல்லை, எல்லாமே 5 ரூபா 10 ரூபா, 5 ரூபா 10 ரூபாயா எடுத்து வச்சுருக்குறா. இது யாரும் கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து கொடுக்குற மாதிரி சில்லற அப்போதைக்கு தேட முடியாது, தனியாக போட்டு வச்சுருக்கா. இதுதான் இவங்களுடைய கலெக்ஷன், எங்கள் பாப்பாவுடைய கலெக்ஷன். இதை யாருமே தொட விட மாட்டா. இன்றைக்கி என்னமோ எடுத்து காமிக்கிறா, வீடியோ போட்டிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்த ஒன்று இருக்குது, சின்ன வயசில் யூஸ் பண்ணது பூரா எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் பார்க்கலாம்.